மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா, நீங்கள் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தெல்லாம் போட்டாச்சுங்க. கடுகு உளுந்து போட்டு வச்சுட்டுருக்கு. அப்படியே கூட கருவேப்பிலையும் போட்டு நம்ம அப்படி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு மல்லித்தலை கிடைக்கலங்க. மல்லித்தலை கிடைக்கல. சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டாச்சுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வெட்டி கட் பண்ணி வச்சுருங்க. தக்காளி நல்லா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் விட்டுட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணி பிளான்ட் வச்சுருந்தாங்க. ஒரு இதில் ஒரு பவுலில் அது அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் போட்டு வணக்கி வச்சுட்டு வணக்கி விட்டு கொஞ்ச நேரம் உப்பு போட்டு மூடி வச்சாச்சுங்க. தக்காளியை போட்டு மூடி வச்சாச்சுங்க. சரி கொஞ்சம் நேரம் வேகத்துக்கு வைக்கிட்டு விட்டாச்சு. கொஞ்சம் தக்காளி வணங்கிருச்சு. வெந்துருச்சுங்க. அது நல்லா தக்காளி நல்லா இருந்து கிளறி வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருந்து சிக்கனை போட்டு 1 கிலோ சிக்கனுங்க. சிக்கனை போட்டுடலாம் அப்படின்ட்டு கிலோ சிக்கனையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டு விட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா 2 கிளறி விட்டுட்டு அதிகமாகலாம் நிறையெல்லாம் ஒன்றும் போடலங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கடுகு உளுந்து, சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போட்டுட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சாச்சு. நல்லா மூடி கொஞ்சம் ஆவி வந்தோன்னே திறந்துட்டு ஒரு 2 பாட்டு பரட்டி விட்டு
கொஞ்சம் சிக்கன் ஒரு 3/4 வேக்காடு வந்தோடனையும் சரி மசாலா தூள் போடலாம் அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுனங்க. அளவான இருந்த தண்ணிலையும் சிக்கன் கழுவுன தண்ணியிலே வெந்துச்சு. வெந்ததுக்கப்புறமா மசாலா பொடி ரெடிமேட் மசாலா தாங்க. மசாலா தூள் போட்டாச்சு. 2 பேக்கெட் போட்டேன் நான். 1 கிலோவுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்றதுக்காக. மசாலாவை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டாச்சு. பெரட்டி விட்டு மசாலாலே நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. சிக்கன் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக ஊட்டியும் அப்படியே சரி ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். மசாலில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சாச்சு. ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி இருந்ததுங்க. அதில் வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்து கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்து மிளகும் தேங்காயும் சேர்ந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோங்க மசாலா மாதிரி. அதை கொஞ்சம் போட்டு கிளறி விட்டாச்சு. ஏன்னா குழம்புக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா கொஞ்சம் வரும், ஒரு திக்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மிளகு சேர்த்து தேங்காயும் அரைச்சி தேங்காய் விழுது 2 போட்டு கலந்து விட்டாச்சுங்க. முதல்ல நம்ம சேனலில் சமையல் வீடியோ எடுக்கிறதுனா எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. பரவாயில்ல, ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான். சரி அது நல்லா தேங்காயை போட்டு கிளறி விட்டாச்சுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்னு கேட்பாங்க, அப்படின்றது பசங்க கேட்பாங்கன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போதும் அப்படின்ட்டு சரி கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்ட்டு அடுப்புலேயே சிக்கன் வெந்துருச்சு ஆல்ரெடி. இருந்தாலும் நம்ம போட்டு தேங்காய் வெந்துருக்கா கொஞ்சம் நேரம் மூடி வச்சாச்சுங்க. இப்போ திறந்து பார்த்தா சுவையான சிக்கன் குழம்பு தயாராகிருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரெசிபியே அழகாக இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மனமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.